ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிரிஷ். எண்ணும் எழுத்தும் 2025-26 ஆண்டுக்கான தேர்ட் டேர்மில் 4th and 5th ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ்க்கான இங்கிலீஷ் ஹேண்ட்புக்கில் யூனிட் 2 பி ஹானஸ்ட் பி பிரேவ் இந்த யூனிட்டை எப்படி நடத்துறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த யூனிட் முடியும் போது 4th and 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்கவங்க கிளாஸுக்குரிய போயத்தை சரியான உச்சரிப்போடையும் ஏற்ற இறக்கங்களோடையும் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அந்த போயத்தில் உள்ள ரைமிங் வேர்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும். ஏ அண்ட் த இந்த ஆர்டிகிள்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பேச்சிலையும் எழுத்துலையும் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அவங்களோட டெய்லி ரொட்டீன்ஸை பற்றி பேச தெரிஞ்சிருக்கணும். அஜெக்டிவ்ஸையும் ப்ரொனவுன்ஸையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு பேச்சிலையும் எழுத்துலையும் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம டே 1க்கான ஆக்டிவிட்டீஸை பார்க்கலாம். க்ரீட்டிங்ஸ். நாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு குட் மார்னிங் சொல்லிவிட்டு அவங்கள வட்டத்தில் நடக்க சொல்லணும். வட்டத்தில் நடக்கும்போதேவும் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் உள்ளவங்களுக்கு ஷேக் ஹேண்ட் கொடுத்து குட் மார்னிங் சொல்லணும். நாம் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங் அப்படின்னு சொல்லணும். இந்த ஆக்டிவிட்டியை இந்த மாடியூல் ஃபுல்லாக டெய்லி காலையில் பண்ணணும். த பர்ஃபெக்ட் மீனிங் மேக்கர். இந்த சென்டென்ஸ்களை எல்லாம் வேர்ட் வாலில் டிஸ்பிளே பண்ணி வச்சிடணும். ஸ்டூடெண்ட்ஸை வட்டமாக நிப்பாட்டிக்கிறணும். அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு வட்டத்தோட நடுவில் நிப்பாட்டணும். இப்போ நாம் அவங்க காதில் ரகசியமாக ஒரு வேர்டை சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாம் அவங்க காதில் ஸ்ட்ரேஞ்சர் அப்படிங்கிற வேர்டை சொன்னோம்னா அந்த ஸ்டூடெண்ட் போர்டை பார்த்து அதுக்குரிய சென்டென்ஸை கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லணும். இப்போ நாம் ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஸ்டூடெண்ட் டேவிட் மெட் ஆன் அன்னோன் பர்சன் இன் த பார்க் அப்படின்னு சொல்லணும். அவங்க கரெக்டாக சொல்லிவிட்டு அதுக்குரிய மீனிங்கையும் கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா எல்லோரும் கிளாப் பண்ணணும். அதே ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட நாம் அடுத்த வேர்டை ரகசியமாக சொல்லணும். அவங்க அதுக்குரிய சென்டென்ஸை கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா நாம் அதுக்கு அடுத்து ஒரு வேர்டு சொல்லணும். சப்போஸ் அவங்க கரெக்டாக சொல்லலைன்னா நாம் வேறு ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிடணும். எந்த ஸ்டூடெண்ட் ஒரு நிமிஷத்துக்குள்ளே வேர்டுகளுக்கான கரெக்ட் சென்டென்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம பர்ஃபெக்ட் மீனிங் மேக்கர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துடணும். இந்த ஆக்டிவிட்டிக்கு நாம் யூஸ் பண்ண வேண்டிய வேர்ட்ஸும் டிஸ்பிளே பண்ண வேண்டிய சென்டென்ஸ்களும் இந்த பேராகிராஃபில் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரூத் அண்ட் லை. இந்த சென்டென்ஸ்களையெல்லாம் நாம் சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்பாக ரெடி பண்ணிக்கிறணும். அவைகளை டேபிளில் வச்சிடணும். அடுத்து 2 ப்ளக்கார்ட்ஸ் ரெடி பண்ணிக்கணும். ஒன்று ட்ரூத், இன்னொன்று லை அப்படிங்கிற ப்ளக்கார்ட்ஸை ரெடி பண்ணி அவங்கள்ட்ட காமிச்சு அது ரெண்டுக்குமான அர்த்தத்தை சொல்லிடணும். உண்மை பொய் அப்படிங்கிற மீனிங் அவங்கள்ட்ட சொல்லிடணும். சொல்லிவிட்டு இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை முன்னால் கூப்பிடணும். அவங்க டேபிள்லேருந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரிப்பை எடுத்து அதை படிக்கணும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதை கவனமாக கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ரிப்பு வச்சுருக்கிற ஸ்டூடெண்ட் இஸ் இட் ட்ரூ ஆர் இஸ் இட் எ லை அப்படின்னு கேட்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா எஸ் இட் இஸ் ட்ரூ 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 அப்படின்னும், அது ட்ரூவாக இல்லைன்னா நோ இட் இஸ் எ லை 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 அப்படின்னும் சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஹேண்ட்ஸ் ஆர் பிக் இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரிப் எடுத்து இஸ் இட் ட்ரூ ஆர் இஸ் இட் எ லை அப்படின்னு கேட்டாங்கன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நோ இட் இஸ் எ லை 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 அப்படின்னு சொல்லணும். இது போலவே மற்ற சென்டென்ஸ் கார்ட்ஸ் எல்லாத்தையுமே நாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து நாம் நீங்கள் எல்லாம் உண்மை பேசுவீங்களா பொய் பேசுவீங்களா, பொய் பேசுகிறது நல்லதா கெட்டதா, அடுத்தவங்களை ஏமாத்துறது நல்லதா அப்படிங்கிறத கேட்டுட்டு அவங்க என்ன ஆன்சர் சொல்கிறாங்களோ நாம் அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். நாம் அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடாது, அடுத்தவங்களோட பொருட்களை திருடக்கூடாது, எக்காரணம் கொண்டும் பொய் பேசக்கூடாது. இப்படியெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நாம் ஆனஸ்ட் பர்சனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனஸ்ட் அப்படிங்கிற வேர்டை போர்டில் எழுதி போடுறோம். எழுதி போட்டுட்டு அதோட மீனிங்கை பைலிங்குவலாக இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் சொல்லணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி ப்ராக்டிஸிங் டெஸ்கிரைபிங் திங்ஸ். ஒரு பேக் எடுத்து அந்த பேக்குக்குள்ளே ஒரு ரோஸ், கொஞ்சம் காட்டன், ஒரு லெமன், ஒரு சின்ன கல், சாக் பீஸ், கத்திரிக்காய் இந்த மாதிரி சில பொருட்களை போட்டு மூடி வச்சிடணும். பிளாக் போர்டை 2 காலமாக பிரித்து 2 காலத்துலேயும் நாம் பைக்குள்ளே போட்டு வச்சுருக்கிற திங்ஸோட நேம்ஸ் எல்லாம் எழுதிடணும். பிள்ளைகளை 2 குரூப்பாக பிரித்து டீம் ஏ டீம் பின்னு தனித்தனியாக உட்கார வச்சிடணும். இப்போ டீம் ஏலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை முன்னால் கூப்பிட்டு அவங்க கண்ணை கட்டி விட்டுட்டு அந்த பேகுக்குள்ளே கை விட்டு
ஏதாச்சும் ஒரு பொருளை தொட்டு பார்த்து கண்டுபிடிக்க சொல்லணும் அது என்னன்னு. ஆனால் அவங்க அதை வெளியில் சொல்லக்கூடாது என்ன பொருள்னு. அதுக்கான க்ளூஸ் மட்டும் அவங்க சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு அவங்க கல் தொட்டு பார்த்துருந்தாங்கனாக்கும் இட் இஸ் ஸ்மால், இட் இஸ் ரஃப், இட் இஸ் ஹார்ட் அப்படின்னு க்ளூ கொடுக்கணும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிச்சி அதோட நேமை சொல்லணும் ஸ்டோன் அப்படின்னு. இப்போ 2 டீமில் இருந்தும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஓடி வந்து பிளாக் போர்டுக்கு வந்து அந்த சரியான வார்த்தையை சர்க்கிள் பண்ணணும். எந்த டீமோட ஸ்டூடெண்ட் கரெக்டாக சர்க்கிள் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம பாயிண்ட் கொடுக்கணும். இப்படியே இந்த கேமை நாம் கண்டினியூ பண்ணணும். எந்த டீம் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோ அந்த டீமை நாம் அப்ரிஷியேட் பண்ணணும். இதோட டே 1க்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது. இப்போ டே 2 லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் த போயம் பி ஆனஸ்ட். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நாம் உங்கள் வீட்டிலையே உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டு அவங்க சொல்கிற ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம கேட்டுக்கிறணும். அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட உங்களோட அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ அக்காவோ அல்லது தாத்தா பாட்டியோ உங்களுக்கு டெய்லி என்ன சொல்லுவாங்க, அவங்க சொல்கிறத நீங்கள் கவனிப்பீங்களா அப்படின்னு கேட்கணும். அவங்க சொல்கிற ஆன்சர்ஸை அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு போயத்தை ரீட் பண்ண போகிறேன். நீங்கள் கவனித்து கேளுங்க. நான் சொல்ல திரும்ப சொல்லுங்கள். அந்த போயம் உங்களுக்கு என்ன சொல்லும் அப்படின்னா, உங்களோட பேரண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது சொல்லும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அந்த போயம் சொல்லும். 4th ஸ்டாண்டர்ட் பாடபுக்கில் பேஜ் நம்பர் 63 உள்ள போயத்தை நாம் ரீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்கணும். மறுபடியும் நாம் ரீட் பண்ண அவங்க அதை ரிப்பீட் பண்ணணும். இப்போ நாம் அவங்க புக்கை எடுத்து பார்க்க சொல்லணும். அவங்க பேஜ் நம்பர் 63 எடுத்ததுக்கப்புறமா நாம் அதில் இருக்கக்கூடிய ரைமிங் வேர்டில் ஏதாவது ஒன்று சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு நாம் சே அப்படின்னு சொன்னோம்னா அவங்க அதை அவங்களோட பாட புக்கில் சர்க்கிள் பண்ணணும். சர்க்கிள் பண்ணிவிட்டு அதோட ரைமிங் வேர்டை கண்டுபிடிச்சி வைக்கணும். இப்போ நாம் ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு அதோட ரைமிங் வேர்டை சொல்ல அவங்க சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு நாம் சே அப்படி சொன்னோம்னாக்கா அவங்க சே டே அப்படிங்கிறத சொல்லணும். இதில் உள்ள எல்லா ரைமிங் வேர்ட்ஸையும் நாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் த போயம் ஒய். ஒரு பென்சிலை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட காமிச்சு இந்த பென்சில் நீளமாக இருக்கா குட்டையாக இருக்கா அப்படின்னு கேட்குறோம். அடுத்து ஒரு புக்கை காமிச்சு இந்த புக்கு என்ன ஷேப்பில் இருக்குது, ஏன் இது ரவுண்டாக இல்லை அப்படின்னு கேட்கணும். பசங்க யோசிப்பாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள், நமக்கு விடை தெரியாத விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. நம்ம இது போல் சில விடை தெரியாத கேள்விகளை நாம் இந்த சாண்ட்டில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஹெச்பியில் அனெக்ஷரில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த சாண்ட்டை டிஸ்பிளே பண்ணி நாம் சொல்லணும். ஸ்டூடெண்ட்ஸ் அதை கவனிக்கணும். நாம் திரும்ப சொல்ல அவங்க அதை ரிப்பீட் பண்ணணும். இந்த சாண்ட்டை சொல்லி முடித்ததுக்கப்புறமா 5th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 71 இருக்கிற ஒய் போயத்தை உரிய ரிதத்தோடையும் ஏற்ற இறக்கங்களோடையும் நாம் சொல்லி கொடுக்கணும். பிள்ளைங்க அதை கவனிக்கணும். திரும்ப நாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ரைமிங் வேர்ட்ஸை சர்க்கிள் பண்ண சொல்லணும். சாண்ட்டை வீட்டில் அவங்க பேரண்ட்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸை சொல்லணும். இதோட டே 2க்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது. இந்த யூனிட்டோட மீத பகுதிகளை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you soon.